தருமபுரி மாவட்டத்தில் உள்ள மலை கிராமத்தில் குடிநீர் கிடைக்காதால் பல குடும்பத்தினர் ஊரை விட்டு வெளியேறிவிட்டனர். இது பற்றி விளக்குகிறது இந்த தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டிக்கு அருகே இருக்கிறது இந்த குரவன் திண்ணை மலை கிராமம். கோடைக்கு முன்பாகவே இங்குள்ள மக்கள் குடிநீரை தேடி அலையத் தொடங்கிவிட்டனர். கிணறுகள் வறண்டுவிட்ட நிலையில் காட்சிப் பொருளாக மட்டுமே நிற்கிறது மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி. ஒரே நம்பிக்கையான அடிக்குழாய்களில் பெரும்பாலும் காற்று மட்டுமே வருவதாக கூறுகிறார்கள் இந்த கிராமத்தினர். சுத்தமாக தண்ணியே வரதில்லை. அப்படியே ரொம்ப நேரம் ஒரு 2 hours வெயிட் பண்ணாதான் ஒரு குடம் தண்ணி வேணும். அப்படி இருக்கிற போது ஸ்கூல் பிள்ளைங்கள எப்படி ஸ்கூலுக்கு போவாங்க? அதை முடிச்சுட்டு அவங்க வேற பஸ்ஸுக்கு 7 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு எல்லாத்துக்குமே போகணும். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் தேவை தண்ணி தான். அவங்க எங்கே போவாங்க தண்ணிக்கு? 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஜீவா நகருக்கு சென்றால் மட்டுமே குடிநீர் கிடைக்கிறது. அங்கிருந்து பள்ளி மாணவ மாணவிகள் முதல் வயதானவர்கள் வரை குடத்தை தலையில் சுமந்து மலைப்பாதையில் வந்தால்தான் தாகம் தீர்கிறது. குடிக்க நீரும் இன்றி வாழ்வாதாரமான விவசாயமும் இன்றி பல குடும்பத்தினர் கால்நடைகளை விற்றுவிட்டு கிராமத்தையே காலி செய்துவிட்டு சென்று விட்டதாக கூறுகிறார்கள் இங்குள்ளவர்கள். தண்ணி இல்லாம அன்னைக்கு ஒரு 80 பேர் அந்த மாதிரி ஊரை விட்டு போயிட்டாங்க. இப்ப இன்னும் இருக்கிறவங்கள இது பண்ணி இன்னும் நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னும் இருக்க இந்த ஊர்ல இருந்து யாருமே இல்லாததா போவாங்க. எல்லாம் வெளியூருக்கு தான் தண்ணி இல்லாம விவசாயம் இல்லாம எல்லாம் வெளியில தான் போயிட்டு இருக்காங்க. கால்நடைகளை காப்பதற்கான போராட்டத்தில் லாரி டியூபின் ஒரு முனையில் குச்சியை வைத்து இறுக்கமாக கட்டிவிட்டு மறுமுனையின் வாய் வழியாக தண்ணீர் நிரப்புகிறார் இவர். ஆட்டை விழுங்கிய மலைப்பாம்பு போல டியூப் நிரம்பிய பின் அதனை இருசக்கர வாகனத்தில் எடுத்துச் சென்று தனது ஆடு மாடுகளின் தாகத்தை தினமும் தீர்ப்பதாக கூறுகிறார் குரவன் திண்ணை கிராமத்தை சேர்ந்த மாதேஷ். லாரி டியூப்பில் மொத்தம் 8 குடம் தண்ணி பிடிக்குது. 8 குடம் தண்ணி கட்டி தூக்கி போட்டுன்னு வரணும். அது ஆள் இல்லைன்னா சிரமம். அது ஆள் வர வரையும் அங்கே நின்று அப்புறமா அவங்க வந்ததுனால யாரா 2 ஆள் பிடிச்சி தூங்கினா தான் அது ஒருத்தனையும் தூக்கி போடுறோம். அது மேலே வண்டியில் அது தூக்கின்னு வண்டியில் கொண்டு வந்து தான் ஊற்றி மாட்டை காப்பாற்றணும். கோடையில் நிலைமை இன்னும் மோசமடையும் என்பதால் அதற்குள் போர்க்கால நடவடிக்கையில் ஈடுபட்டு தங்களது குடிநீர் தட்டுப்பாட்டை அரசு தீர்க்க வேண்டும் என்கின்றனர் குரவன் திண்ணை கிராம மக்கள். மலை கிராமங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினை போக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.